ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். பல்லடம்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. கடல் கன்னி ஷோவும் இருந்ததுங்க. ஸோ நாங்கள் பிரணீத் அப்பா 3 பேரும் சேர்ந்து கிளம்பி எங்கள் வீட்டிலேருந்து பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடல் கன்னி ஷோக்கு போனோங்க. நாங்கள் போனது வந்து சாட்டர்டே, அதனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா எல்லா ஃபிஷ்ஷு கடல் கன்னி ஷோ எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. சண்டே டைம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரியாக பார்க்குறக்கோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ வந்து இடமே கிடைக்காது. சாட்டர்டே போனதுனால நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். உள்ள என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 4 yearsக்கு மேலே ஆயிருந்தால் அவங்களுக்கும் ஃபுல் டிக்கெட் தான் எடுக்கிறாங்க. உள்ளே போனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபிஷ் தாங்க இருந்துச்சு. குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி போனோம்னா இந்த ஃபிஷ் இருந்துச்சு. எனக்கு ஃபிஷ்ஷோட பேர்லாம் தெரியாதுங்க, ஆனால் நிறைய ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறேன், நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் பார்ப்பேன். எனக்கு மீன்கள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கலர்ஃபுல்லான மீன்கள்னால் அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் மீன்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே வந்திருந்தவங்க நிறையா மீன்களோட பேர்லாம் சொன்னாங்க. அதில் நானும் கொஞ்சம் மீனோட பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மீன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஒரு என்ன கலர்னே சொல்ல முடியாது, ஒரு கிரே கலர் ஃபிஷ் இது. இந்த ஃபிஷ் பாருங்கள், குட்டி குட்டியாக அவ்வளோ அழகான ஃபிஷ்ஷுங்க. கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு. லைட்டாக கையில் பிடிச்சா செத்து போயிடும், அந்தளவுக்கு ரொம்ப லேஸான ஃபிஷ்ஷு. இவ்வளோ குட்டியாக இவ்வளோ லேஸாக இருக்கிற ஃபிஷ்ஷு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பயங்கர கலர்ஃபுல்லு. ஒயிட் கலரு, பிங்க்கு கலரு, ரெட் கலரு, ஆரஞ்சா ரெட்டான்னு தெரில, ரெண்டும் கலந்த மாதிரி கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, க்ரீன் கலருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. கலராக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த ஃபிஷ் இருந்துச்சு. இதில் வந்து 2 தாடி இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷில். எல்லா ஃபிஷ்லேயுமே 2 தாடி இருந்ததுங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு எங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு மனசே இல்லை. அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷுங்கள்லையே இது கொஞ்சம் அழகாக எக்ஸ்ட்ரா அழகாக இருந்துச்சு. 2 தாடி இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இது விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. மேலேருந்து தண்ணி உளுந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் டேங்க்கு ஃபில் பண்ணுறாங்க போல் இருக்குது. தண்ணி உளுந்துட்டே இருந்துச்சு மேலேருந்து. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி போனீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் இருக்கும். லைட் போட்டு விட்ருக்கிறதுனால ஸ்கை ப்ளூ கலரில், பிங்க் கலரில், ரெட் கலரில் தெரியுதுங்க. ஆனால் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இதில் இருந்துச்சு. குட்டி ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்து ரசிங்க.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி 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 குட்டியாக அப்படியே கலர் ஃபிஷ்ஷாக இருந்துச்சுங்க. இது ஒரே கலர் தான் இருந்தது. ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ்டான மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் மேலே தண்ணிக்கு மேலே தான் மிதந்துட்டே இருக்க மாட்டிருக்கு. தண்ணிக்கு அடியில் சரியாக வராதாட்டங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே அவ்வளோ ஃபிஷ் இருந்துமே ஒன்றுமே தண்ணிக்கு அடியில் கீழே வரவே இல்லை. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷு பிளாக் கலரில் ஒயிட் கலரில் பெரிய பெரிய ஃபிஷ்ஷு தான் கீழே இருந்தது. இந்த கலராக ஆரஞ்சு கலரு ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ்ஷு மேலேயே மிதந்துட்டு இருந்துச்சுங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேருந்து வர்றக்கே மனசு வரல. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷு இது அதை விட அழகுங்க. அப்படியே எல்லோ கலரில் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. டேங்க் க்ளீனிங் ஃபிஷ்ஷு நாங்கள் நிறைய பார்த்தோங்க. ஒரு டேங்க்லேயும் டேங்க்கு க்ளீனிங் ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. அதோட வேலை வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது. நீங்கள் எல்லா டேங்க்லேயும் ரெண்டு டேங்க் க்ளீனிங் ஃபிஷ் பார்த்துருப்பீங்க. எல்லா டேங்க்லேயும் அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துச்சு டேங்க்கை. அது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபிஷ் பாருங்களேன், இது வந்து ஒரு கார்னரில் மட்டும்தான் இருக்க மாட்டிருக்குது. ஒரு தொட்டியோட ஒரே ஒரு கார்னரில் மட்டும் எல்லா ஃபிஷ்ஷும் சேர்ந்து கூட்டமாக ஒரு இடத்துல போய் நின்றுக்குதுங்க. இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனால் கூட கூட்டமாக தான் மூவ் ஆகுது. அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு. அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த பெரிய ஃபிஷ்ஷு இது வந்து சரியாக நீந்துறது இல்லைங்க. இந்த பெரிய ஃபிஷ்ஷு ஒரே திடீர்னு எந்திரிச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கும். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதே இடத்துல படுத்துக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ பொம்மை தான் இருக்குது, ஃபிஷ் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து படுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போன போது 2 ரவுண்ட் அடிச்சிச்சு. ஆனால் கேமராவில் அது சரியாக வந்து ஷூட் பண்ண முடியலங்க. படுத்திருக்கும், திடீர்னு எழுந்திரிச்சு 2 ரவுண்ட் அடிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பெரிய மீன் நீந்தி போகிறது. இதில் இருந்தது எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க. அது நீந்துறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படி நீந்தி போகுது பார்த்திங்களா? இதை விட பெரிய மீன்லாம் நீந்துச்சு. ஸோ அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த சைஸ் மீன் நீந்துறதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மீன், ரொம்ப நீளமான தட்டையான பெரிய பெரிய மீன்கள்லாம் இந்த செக்ஷனில் வச்சுருந்தாங்க. அதுக நீந்தறதுக்கு நல்ல ஸ்பேஸாகவும் இருந்ததுனால அதுக நல்லா நீந்திச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையே தாண்டி வந்தீங்கன்னா இந்த செவுத்தில் ஒட்டி இருக்கிறது தான் வந்து டேங்க் க்ளீனிங் ஃபிஷ்ஷு. இது எல்லா டேங்க்லேயும் இருக்கும். 2 ஃபிஷ்ஷு இருக்கும். அது டேங்க்கை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சுங்க. சிலதுல எல்லாம் க்ளீன் பண்ணி அதுவே ரொம்ப டயர்டாகி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருச்சு, படுத்துருச்சு. அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தாண்டி வந்தால் அதுக்கப்புறம் தான் ஒரு ரியல் சொர்க்கமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டனல் இருக்குங்க. அந்த டனலுக்குள்ளே போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பல்லடம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டனலுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம வந்து பல்லடத்தில் தான் இருக்கிறோமா இல்லை ஃபாரினில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும். நம்ம பல்லடத்தில் தான் இருக்கிறோமா இல்லை கடலுக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும். நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நீளமான டனல் தான், எவ்வளோ கூட்டம் போனாலும் நிற்கலாம். 2 பேர் 3 பேர் கூட லைனாக நின்னிங்கன்னா கூட டனல் அடைக்காது. அந்தளவுக்கு பெரிய டனல் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளோட ரைட் சைடும் ஃபிஷ்ஷாக இருக்கும், லெஃப்ட் சைடும் ஃபிஷ்ஷாக இருக்கும். மேலே அண்ணாந்து பார்த்திங்கனாலும் ஒரே மீன்களாக நீந்திகிட்ருக்கும். அப்போ நம்ம கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு செம்மையான ஃபீலிங் கொடுக்குங்க. கண்டிப்பாக சண்டே விசிட் பண்ணாதீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாட்டர்டே வீக் டைமில் ஒர்க்கிங் டைமில் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோ பெரிய மீன் நீந்தி வர்றது, இது தட்டையான மீன் நீந்தி வர்றது. ஸோ பெரிய பெரிய மீனெல்லாம் நீந்துறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருந்ததுனால அதுக்கு ரொம்ப ஜாலியாக இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் நீந்தி வரும். மேலே அண்ணாந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலேயே விதவிதமான மீன்கள்லாம் நீந்திட்டு போகும்.
அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பிரணீத் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். இந்த ஃபிஷ்ஷை போய் பிடிக்கிறது, அந்த ஃபிஷ்ஷை போய் பிடிக்கிறது, இதை பிடிக்கிறதுக்கு ஓடுறது, அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபிஷ்ஷை பிடிக்க ட்ரை பண்ணி ஓடிட்டே இருந்தானுங்க. அவ்வளோ பிடிச்சிருந்தது அவனுக்கு. அதை தாண்டி வந்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஃபிஷ்ஷுங்க, கலர் ஒயிட்டு ஆரஞ்சும் மிக்ஸ்டான மாதிரி நம்ம சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபிஷ் இதுவும் மேலே தான் இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு பிளேஸ். இது அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. ஏன்னா தலை மேலே அண்ணாந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ கொசன்னு தலைக்கு மேலே அண்ணாந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபிஷ் இருக்கும். கசன்னு ஒட்டுக்காக கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கும். நமக்கு பார்க்குறக்கு என்னடா நம்ம கடலுக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு தோணும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டனலை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு டனல் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஃபிஷ்ஷுங்க. இது வந்து க்ரீன் கலரில் இருக்குங்க. நான் இந்த ஃபிஷ்ஷை எந்த எக்ஸிபிஷன்லேயும் பார்த்ததே கிடையாது. அதோட நேம் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்கன்னாவது அதோட நேம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேம் எதுவும் தெரியல. இது க்ரீன் கலர் ஃபிஷ்ஷு. க்ரீன் கலரில் இருந்துச்சு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. இதை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் பாருங்கள், இது வந்து வரியாக இருக்கும். இது நிறைய எக்ஸிபிஷனில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இங்கேயும் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தேன். அப்படியே லைனாக வரியாக போட்டிருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். டேங்க் கிளீனிங் ஃபிஷ் பாருங்கள், அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. டேங்க்கை அது க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கு. அழகழகான மீன்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வெளியில் வந்தால் ஏகப்பட்ட கடைங்கங்க. ஆனால் கடையில் கூட்டமே இல்லை, யாரும் சரியாக பொருட்கள் வாங்கவே இல்லை. நானும் கடைங்களை எதுவும் வீடியோ ஷூட் பண்ணலை. அதை தாண்டி வெளியில் வந்தால் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய தூரி, ராட்டன் தூரி, அது இதுன்னு நிறைய இருந்துச்சுங்க. ஸோ இதில் எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததை செலக்ட் பண்ணி விளையாடலாம். நாங்கள் இதெல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்தோம். பட்
இந்த ரைடெல்லாம் எதுலேயும் என்ஜாய் பண்ணலை. ஏன்னா பிரணீத் வந்து ஆர்டிஸ்டிக் சைல்டு, அவன் ரொம்ப பயப்படுவான். ஸோ அவனை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எந்த ரைடும் என்ஜாய் பண்ணல. ஸோ இந்த ரைடெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரணீத்துக்கு பழக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது பழக்கிறதுக்கே எங்களுக்கு பார்க்கே வந்து போதுமானது. இங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து போட்டோன்னா பிரணீத் ரொம்ப பயந்துருவான். ஸோ அதுக்கப்புறம் அது திருப்பி வரமாட்டான். அதனாலேயே நாங்கள் இந்த ரைடு எதுவும் கூட்டிகிட்டு போகலைங்க. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ரைடு இருக்கிற பக்கம் நடந்து போனீங்கன்னா ஒரு கடையில் பபிள்ஸ் ஊதுவாங்க. அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மேலாப்பில் இருட்டு நேரத்தில் பபிள்ஸ் எல்லாம் வந்து காற்று பயங்கரமான காற்றுல மேலே பறந்து போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. 2 hours ரொம்ப நல்லா ஜாலியாக சந்தோஷமாக போச்சு. நீங்களும் ஃபேமிலியோடு போய் இந்த ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. கடல் கன்னியோட டான்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால கடல் கன்னியோட டான்ஸ் இதில் நான் ஆட் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு 15 minutes 7 minutes பக்கமாக வந்து நான் கடல் கன்னியோட மொத்தம் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதோட ஆட் பண்ணால் இன்னும் வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் அடுத்த வீடியோவில் கடல் கன்னியோடைய இதை மட்டும் தனியாக காமிக்கிறேங்க. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.